விவசாயிகளை மிரட்டி உயர் மின்னழுத்த கோபுரங்களை அமைத்துவிடலாம் என அரசு நினைக்கக்கூடாது என்று கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் தலைவர் ஈஸ்வரன் வலியுறுத்தியுள்ளார். இதனால் விவசாயிகளை அழைத்து சுமூக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் கோரியுள்ளார். இதுகுறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தியின் விறுவிறு பேட்டிக்காக அவரோடு செய்தியாளர் நந்தா மேற்கொண்ட நேர்காணலை பார்க்கலாம். உயர்மின் அடுத்த கோபுரங்கள் அமைக்கிறதுக்கு ஒருபுறம் கடுமையான போராட்டம் எதிர்ப்புகள் வலுப்பெற்று வருது. நாட்டினுடைய வளர்ச்சிக்காகத்தான் திட்டங்கள் எல்லாமே கொண்டு வரோம் அப்படின்னு அரசாங்கம் சொல்லுது. இந்த திட்டத்தை எதிர்க்கிறதுக்கான காரணம் என்ன? வளர்ச்சி திட்டங்களுக்கு விவசாயிகள் எதிராளிகள் அல்ல. ஆனால் அதே சமயத்தில் வளர்ச்சி திட்டங்கள் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பறிச்சிடக்கூடாது. அதுலேயும் அரசாங்கம் கவனமாக இருக்கணும். இந்த விஷயத்தில் அரசாங்கம் முழு புரிதல் இல்லாமையே செயல்படுறாங்களோங்கிற சந்தேகம் தான் எங்களுக்கு இருக்குது. ஏன்னா அவங்க நினைக்கிறது இந்த டவர் லைன் போகிற அந்த லேண்டு மட்டும்தான் பாதிக்கப்படுதுன்னு நினைக்கிறாங்க. ஒரு 10 ஏக்கர் நிலத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த டவர் லைன் போச்சுன்னு சொன்னால் அந்த 10 ஏக்கருமே மதிப்பிழந்து போயிடும். அது அந்த விவசாயிக்கு மொத்த நிலமே பறிபோகிற மாதிரி ஆகிடும். அதில் தான் விவசாயிகள் இன்னைக்கு விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி போராடுறாங்க. எல்லாரும் காத்திருப்பு போராட்டங்களில் உட்காந்துருப்பாங்க. நம்ம போய் அளவெடுத்துடலான்னு சொல்லி நிலத்தில் இறங்கி அதிகாரிகள் அளவெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் விவசாயிகள் அது சின்ன கூட்டம் கிடையாது. இந்திய தேசத்தில் பெருவாரியாக விவசாயிகள். அப்போ அங்கே நிலத்தில் இறங்கினவங்கள விவசாயிகள் குடும்பத்தோடு எல்லாம் துரத்தியிருக்காங்க. ஆனால் அரசாங்கம் மிரட்டலால் அல்லது வற்புறுத்தலால் இந்த நிலத்தை எடுத்துட முடியும், டவர் லைனை போட்டுற முடியும்னு நினைக்கக்கூடாது. உண்மையான புரிதலை கொண்டு விவசாயிகளோடு அவங்க கருத்துக்களை கேட்டு முழுமையாக பேசணும். ஒரு பெரும் பகுதி நிலம் பாதிக்கப்படுது அப்படின்னா அதுக்கான இழப்பீடு கொடுத்தால் இதை நீங்கள் ஏற்றுப்பீங்களா? அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடே இது உயர்மின் கோபுரங்களுக்கு பதிலாக அண்டர் கிரவுண்டில் பண்ணணும்னு சொன்னால் செலவு அதிகமாகும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நிலைப்பாடு. அதுதான் மின் கோபுரங்கள் அமைக்கிறத விட நிலத்தடியில் அமைச்சோம்னா 3 மடங்கு செலவாகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு கஜா புயல் அடித்து எல்லாமே விழுந்துருச்சு. 1.5 லட்சம் மின்கம்பங்கள் விழுந்து போச்சு. இன்னுமே கரண்ட் திருப்பி வரல. அப்போ நீங்கள் எல்லாம் இப்போ மேலே அமைச்சிட்டு நாளைக்கு ஒரு புயல் அடித்து எல்லாம் விழுந்ததுன்னு சொன்னால் ஒன்று மறுபடியும் நீங்கள் திருப்பி அதை செய்யணும். அந்த செலவு மறுபடியும் இன்னொரு மடங்கு ஆகும். அதே நேரத்தில் உயிரிழப்புகள் இருக்கலாம். இப்போ மாத கணக்கில் மின்சாரம் இல்லாமல் போகலாம். அப்போ இதையெல்லாம் பார்க்குறப்ப நீங்கள் இன்றைக்கே அது 3 மடங்கு செலவானால் கூட ஒரு அண்டர் கிரவுண்டில் போடுறது தான் இந்த பிரச்சனைகளை தீர்க்கும். இந்த உயர்மின் கோபுரங்கள் அமைக்கிறத விவசாயிகள் எதுக்கிறதுல அரசியல்னு சொன்னால் அது வேடிக்கையாக இருக்குது. இது விவசாயிகளுடைய சொந்த வாழ்வாதார பிரச்சனை. இன்னைக்கு 8 இடத்துல காத்திருப்பு போராட்டம் பண்ணுறாங்கன்னா எல்லா இடங்கள்லுமே விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. எல்லா கட்சியிலையும் விவசாயிகள் இருக்காங்க. அப்போ அந்தந்த பகுதியில் இருக்கிற கட்சிகள் இன்றைக்கு விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய கட்டாயம். இதில் அரசியல் கட்சிகள் போய் தூண்டுறாங்கன்னு சொன்னால் அது ஒரு உள்நோக்கத்தோடு சொல்லக்கூடிய பேச்சு. ஆனால் எதுவோ சொல்லிட்டு போங்க, தயவு செஞ்சு விவசாயிகளை காப்பாற்றுங்க. அந்த உயர்மின் கோபுரங்கள் அமைக்கிறதுக்கு பதிலாக நிலத்தடியில் அமைச்சு எல்லா பிரச்சனையும் ஒரே நேரத்தில் தீர்க்கிறதுக்கு பாருங்கள்.